இப்போ படமே அட்மின் பேனலில் எப்படி அட்மின் வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து அட்மின் வந்து சைன் அப் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் வந்து சைன் இன் சைன் அப் அப்படின்னு நமக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் வந்து சைன் அப் கிளிக் பண்ணிக்கோங்க. சைன் அப் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எப்படி அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அவங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இந்த மாதிரி உங்களோட எல்லா டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். இந்த எல்லா ஃபீல்டுமே வந்து மேண்டட்டரி. இதை வந்து நீங்கள் என்டர் பண்ணாமல் சைன் அப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி எரர் வரும். உங்களால் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் நேமில் உங்களோட ஃபஸ்ட் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு லாஸ்ட் நேமில் உங்களோட லாஸ்ட் நேம் வந்து என்டர் பண்ணிடுங்க. அப்புறம் இங்கே வந்து உங்களோட மெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்கள் மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்கள் ரோல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ரோல் செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து பாஸ்வேர்ட்ஸ் வந்து நம்ம செட் பண்ணணும். ஓகேவா? பாஸ்வேர்டு எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா இங்கே இந்த 2 ஃபீல்டுமே வந்து மேட்சிங்காக இருக்கணும். பாஸ்வேர்டு கன்ஃபிகர் பாஸ்வேர்டு நீங்கள் இங்கே ஒரு பாஸ்வேர்டு இங்கே ஒரு பாஸ்வேர்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டோம். பட் வந்து பாஸ்வேர்டில் வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். ஓகேவா? இல்லைனா நம்மளால் பாஸ்வேர்டு செட் பண்ண முடியாது. ஸோ ஒரு லெட்டர் வந்து நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் என்டர் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக நம்ம பாஸ்வேர்டு வந்து ஸ்பெஷல் கேரக்டரும் இருக்கணும். ஸோ ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சைன் அப் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். ஓகேவா? இப்போ உங்கள் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறமா இங்கே சைன்இனில் வந்து என்ன பண்ணணும்னா இங்கே வந்து இமெயில் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். இங்கே சைன் அப்பில் வந்து என்ன இமெயில் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்டர் பண்ணீங்களோ அதுதான் வந்து இங்கே சைன்இனில் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து இமெயில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இங்கே உங்கள் இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு வந்து இங்கே செட் பண்ண பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் சைன்இன் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இமெயில் இல்லை பாஸ்வேர்டு ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வந்து தப்பாக என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எரர் வரும். இப்போ வந்து பார்த்தோன்னா பாஸ்வேர்டு வந்து நம்ம தப்பாக என்டர் பண்ணியிருப்போம். பிகாஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து டி வந்து கேபிட்டல் தானே கொடுத்துருந்தோம் க்ரியேட் பண்ணும்போது. பட் நம்ம ஸ்மால் லெட்டர் கொடுத்துட்டோம். ஸோ நம்ம கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சைன்இன் பண்ணோம் அப்படின்னா நம்ம படமே அட்மின் பேனலில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போது லாகின் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து உங்கள் கம்பெனி ப்ரொஃபைலை வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா? இந்த கம்பெனி ப்ரொஃபைல் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட கம்பெனி டீட்டெயில்ஸ் இப்போ நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் ஷாப் இல்லை ஏதாவது கிஃப்ட் ஷாப் இல்லை கஸ்டமைஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டார் சிம்பிள் இருக்குல்ல இந்த ஸ்டார் சிம்பிள் இருக்கிறது எல்லாமே வந்து மேண்டட்டரி. நீங்கள் வந்து கண்டிப்பாக என்டர் பண்ணணும். மித்த ஃபீல்டு வந்து ஆப்ஷனல் தான். இந்த கம்பெனி எஸ்டாப்ளிஷ் டேட்டு வாட்ஸ்அப் நம்பர் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல். இது வந்து நீங்கள் வேணால் என்டர் பண்ணிக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து கம்பெனி லோகோ வந்து எப்படி அப்லோட் பண்ணால் இங்கே அப்லோட் லோகோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லோகோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களோட கம்பெனி நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்கள் காண்டாக்ட் நம்பர் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்கள் கம்பெனி இமெயில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வந்து உங்கள் அட்ரஸ் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே ஸ்டேட்டில் வந்து உங்களோட ஸ்டேட்டு அப்புறம் சிட்டி அப்புறம் உங்கள் கண்ட்ரி அப்புறம் உங்களோட பின்கோடு இது எல்லாமே என்டர் பண்ணிடுங்க. மித்த ஃபீல்டு வந்து ஆப்ஷனலாக வேணால் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே சேவ் பட்டன் இருக்கா. ஸோ சேவ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கம்பெனி ப்ரொஃபைல் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ கம்பெனி ப்ரொஃபைல் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. கம்பெனி ப்ரொஃபைல் கிரியேட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கா இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே அப்கிரேட் பிளான் இங்கே ரெண்டில் எதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேஜுக்கு வந்து வரும். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேஜில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ட்ரையல் பிளான் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ட்ரையல் பிளானில் வந்து நீங்கள் மேஜிக் லிங்க்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ப்ராடக்ட்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி பிளான் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேசிக் ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் கோல்டு அப்படின்ட்டு நமக்கு ஒரு 4 பிளான் இருக்குது. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு என்ன பிளான் வந்து சூட்டபிளாக இருக்குமோ அந்த பிளான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் வந்து நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். அதுலேயுமே மந்த்லி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இல்லை இயர்லியாக உங்களுக்கு ஒரு இயருக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் மந்த்லியில் வந்து ஏதாவது பிளான் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து மந்த்லி வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணிக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து இயர்லியில் போயிட்டு இயர்லி பிளான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா இயருக்கு ஒரு இயருக்கும் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து அது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிக்கும். ஓகேவா? ஏதாச்சும் ஒரு பிளான் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் சூஸ் அப்படின்ட்டு இங்கே ஆப்ஷன் இருக்கா. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து லோட் ஆகி பேமெண்ட் பேஜுக்கு வந்து போகும். ஸோ இங்கே பேமெண்ட் பேஜில் வந்து நீங்கள் வந்து யூபிஐ ஐடியில் நம்பர் கொடுத்தும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே வந்து உங்கள் கார்டோட நம்பரு அப்புறம் அதோட எக்ஸ்பைரி டீட்டெயில்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த எக்ஸ்பைரி டீட்டெயில்ஸு அப்புறம் கார்டு ஹோல்டரோட நேம் என்டர் பண்ணிவிட்டு அந்த சிவிவி நம்பர் இதெல்லாமே என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து சேவ் கார்டு செக்யூரிட்டி ஃபார் ஃபியூச்சர் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? செலக்ட் பண்ணாமல் நீங்கள் பேனோ கொடுத்தீங்கன்னா உங்களால் பே பண்ண முடியாது.
இது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அமௌண்ட் வந்து எடுத்துக்கும். ஓகேவா, உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனுக்கு. ஸோ ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பே நவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். நெக்ஸ்ட் உங்களோட அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு இந்த பிளானை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா இப்போ இங்கே வந்து உங்களுக்கு கரண்ட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கரண்ட் பிளான் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ண பிளானில் வந்து காட்டும். அதே மாதிரி இங்கேயும் வந்து ஃபஸ்ட் நமக்கு ட்ரையல் பிளான் இருந்துச்சா, ஸோ இங்கே வந்து நம்ம கரண்ட் பிளான் வந்து இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணிக்கோன்னா இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி நீங்கள் என்ன செலக்ட் பண்ணிக்கணும் அந்த பிளான் இங்கே காட்டும். அப்புறம் வந்து இங்கே வந்து அந்த அமௌண்ட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகிடும். ஓகேவா, இப்போ நீங்கள் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் ப்ராடக்ட்ஸ் கொடுத்து இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா உங்கள் கம்பெனி வந்து வெரிஃபை பண்ணணும். நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா தான் உங்களால் இங்கே வந்து ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி வந்து உங்களால் ஆட் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து உங்கள் கம்பெனி வெரிஃபிகேஷன் வந்து ப்ராக்ரஸில் இருக்குது. ஸோ வந்து உங்களால் அப்லோட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் இந்த ஆட் ப்ராடக்ட்ஸில் வந்து உங்களோட ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகேவா.